Hey guys, how are you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram and I'm the one who will be going to teach you spoken English to Tamil. Anyway, are you guys ready to learn? Let's get started. Welcome to day 11 guys. இப்போ என் பேர் வந்து அக்ரம். அப்போ என்னைய பற்றி வந்து ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 5 வகையாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று நான், இன்னொன்று எனக்கு, அடுத்து என்னுடையது, நானே. இப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக என்னைய பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஆள் இருக்கும் போது இந்த 5 வார்த்தைகள் வருது. இது மாதிரி மற்றவங்கள பற்றி பேசும்போது அந்த ப்ரொனவுன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும்ல, அதை பற்றி தான் டே 11 வந்து தான் படிக்க போகிறோம். டே 9 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டே 11 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் அந்த டே 9 நீ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு டே 11க்கு வந்து வாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச அந்த 5 வார்த்தைகள் பேஸ் பண்ணி இங்கிலீஷ் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அப்படின்றதுக்கு ஐ. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறாந்தா நீ எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். நீ எனக்கு வேணும். இப்போ இதை எப்படி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்? I want you, ரைட்டா? I want you. அப்போ எனக்குன்றது ஐ, நீ எனக்கு வேணும், நீன்றது யூ. அப்போ நீ எனக்கு வேணும், I want you. ரெண்டாவது வேர்டு என்னை அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் மீ. இதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்கிறதா அவன் என்ன கூப்பிட்டான் அப்படின்னு பாஸ்ட்ல இருந்து சொல்கிறோம். He called me. மூணாவது வேர்டு என்னுடைய அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் மாய். என்ன வேர்டு? மாய். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாந்தா இது என்னுடைய அம்மான்னு சொல்கிறோம். This is my mother. This is my mother. இது என்னுடைய அம்மா. அடுத்து என்னுடைய பக்கத்தில் து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லெட்டர் சேர்க்கிறோம். என்னுடையது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் மைன். அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இந்த சாவி என்னுடையதுன்னு சொல்கிறோம். எப்படி? இந்த சாவி என்னுடையது. This key is mine. This key is mine. அடுத்த 5வது வார்த்தை நானே அப்படின்னு சொல்கிறோம். நானே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் myself. என்ன வேர்டு? myself. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தா நானே விடையை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறோம். நானே ஆன்சரை கண்டுபிடிச்சேன். இப்போ இதுக்கு எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம்? I found the answer myself. எப்படி? I found the answer myself. நானே ஆன்சரை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எனக்குன்றது ஐ, என்னைன்றது மீ, என்னுடைய மாய், என்னுடையது மைன், நானே myself. இப்போ நெக்ஸ்ட் டேபிள் மூவ் பண்ணுவோம். அவன் அப்படின்ற இந்த ப்ரொனவுனுக்கு இந்த டேபிள் வந்து பண்ணால் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். அப்போ அவன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு இங்கிலீஷில் ஹீ. இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சொல்கிறதா அவன் நேற்று வந்தான். எப்படி? அவன் நேற்று வந்தான். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? He came yesterday. என்ன வேர்டு? He came yesterday. அடுத்த வேர்டு அவனை அப்படின்றதுக்கு him. இங்கிலீஷில் him. இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா நான் அவனை கூப்பிட்டேன். I called him. I called him. தேர்ட் வேர்டான அவனுடைய அப்படின்னு சொல்கிறதா his. என்ன வேர்டு? his. இதை பேஸ் பண்ணி சொல்கிறதா இது அவனுடைய பைக். இது அவனுடைய பைக்ன்றதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் இங்கிலீஷில்? This is his bike. எப்படி? This is his bike. அவனுடையது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் இங்கிலீஷ் வேர்ட் தான் ஹிஸ்ன்னு சொல்லிட்டு தான் வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இந்த புத்தகம் அவனுடையது அப்படின்னு சொல்கிறோம். இந்த புக்கு அவனுடையது. This book is his. This book is his. அடுத்து லாஸ்ட் வந்து அவனே அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? அவனே. himself. என்ன வேர்டு? himself. அவனே அதை சரி செஞ்சான். எப்படி? அவனே அதை சரி செஞ்சான். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்? He fixed it himself. He fixed it himself. சரி செய் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் fix. அப்போ அவன்றது he, அவனை அப்படின்னு சொல்லுவோம் him, அவனுடைய his, அவனுடையது அப்படின்னு சொல்லுவோம் his, அவனே அப்படின்னு சொல்லும்போது himself. அடுத்த டேபிள் அவள். அவள் அப்படின்றதுக்கு நம்ம தெரியும் she. இதை பேஸ் பண்ணி சொல்றதா
அவ சமைச்சுக்கிட்டு இருக்கா. எப்படி? அவ சமைச்சுக்கிட்டு இருக்கா. She is cooking. She is cooking. அவளை அப்படின்னு சொல்லும் போது her. herன்ற வேர்டு நம்ம போறோம். இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா, நான் அவளை பார்த்தேன். எப்படி? நான் அவளை பார்த்தேன். I saw her. I saw her. தேர்ட் வேர்ட் அவளுடைய. அவளுடையக்கு எப்படி சொல்லலாம்? அதுக்கும் இங்கிலீஷ்ல சேம் வேர்டு தான் her அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம். அவளை அப்படின்னு சொன்னோம் her, அவளுடைய அப்படின்னு சொன்னாலும் her. இதை பேஸ் பண்ணி சொல்றதா, இது அவளோட வீடு. எப்படி? இது அவளோட வீடு. This is her house. This is her house. நாலாவது து போடுறோம். அவளுடையது. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் மாறுபடும். இந்த இடத்துல எஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம். அப்போ hers. hers. இதெல்லாம் அவளுடையதுன்னு சொல்றோம். எப்படி? இதெல்லாம் அவளுடையது. These are hers. These are hers. கடைசி அவளே அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்க செல்ஃப்ன்ற வேர்டை இது பக்கத்துல ஆட் பண்ணணும். அப்போ எப்படி வரும்? herself. எப்படி? herself. அவளே கேக் செஞ்சா அப்படின்னு சொல்றோம். எப்படி? அவளே கேக் செஞ்சா. என்ன சொல்லலாம்? She made the cake herself. She made the cake herself. அடுத்த டேபிள் நாங்க. நாங்களுக்கு நமக்கு தெரியும், அதுக்கு வீன்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி சொல்றாங்க, நாங்க நேத்து வந்தோம். We came yesterday. We came yesterday. ரெண்டாவது வார்த்தையான எங்களை எப்படின்னு சொல்லும் போது us. us. இதை பேஸ் பண்ணி சொல்லும் போது அவங்க நேத்து எங்களை கூப்பிட்டாங்க. எப்படி? அவங்க நேத்து எங்களை கூப்பிட்டாங்க. They called us yesterday. They called us yesterday. மூணாவது வார்த்தையான எங்களுடைய, இதுக்கு மீனிங் our. our. இது எங்களுடைய கார். This is our car. This is our car. நாலாவது எங்களுடையது. எங்களுடையது அப்படின்றதுக்கு இதெல்லாம் எங்களுடையது. ours. மறுபடியும் எஸ் மட்டும் ஆட் பண்றோம். These are ours. இதெல்லாம் எங்களுடையது. These are ours. கடைசி நாங்களே. ourselves. இந்த இடத்துல பாருங்க, செல்ஃப்ன்றது selves மாறிடுச்சு. ourselves. நாங்களே இதை செஞ்சோம்னு சொல்றோம். எப்படி? நாங்களே இதை செஞ்சோம். We did this ourselves. We did this ourselves. Ourself இல்ல ourselves. அடுத்த டேபிள் நீ. நீக்கு என்ன சொல்லுவோம்? you. நீ எப்படி இருக்க? How are you? How are you? அடுத்த விட உன்னைன்னு சொல்லும் போது அதுக்கும் you தான் சொல்லுவோம். நான் உன்னை அங்க பார்த்திருக்கேன். நான் உன்னை அங்க பார்த்திருக்கேன். I have seen you there. I have seen you there. அடுத்த மூணாவது வேர்டு உன்னுடைய. என்ன வேர்டு? உன்னுடைய. அதுக்கு your. இந்த இடத்துல r மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோம். your. இது உன்னுடைய பைக்கா? Is this your bike? Is this your bike? அடுத்து போடுங்க. உன்னுடையது. இப்போ அந்த your பக்கத்துல வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா எழுத்து வந்து நம்ம சேர்ப்போம். அதுதான் எஸ் லெட்டர். yours. என்னோட yours. இதெல்லாம் உன்னுடையது. இதெல்லாம் உன்னுடையது. These are yours. These are yours. நீயே அப்படின்னு சொல்றோம். அடுத்து yourself. yourself. நீயே விடைய கண்டுபிடித்தாய். நீயே ஆன்சரை கண்டுபிடிச்ச. You found the answer yourself. You found the answer yourself. அடுத்து அவங்க அப்படின்ற அந்த டேபிள். அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்ல, they. அவங்க வந்திருக்காங்க. எப்படி? அவங்க வந்திருக்காங்க. They have come.
they have come. அவங்கள them. நாங்க அவங்கள அழைச்சோம். We called them. We called them. அவங்களுடைய எப்படி அவங்களுடைய இந்த இடத்துல மாறும் their m எடுத்துட்டு ir போடுறோம் their இது அவங்களுடைய வீடு this is their house this is their house அவங்களுடையன்னு சொல்றதா மறுபடியும் s மட்டும் ஆட் பண்ணுங்க theirs இந்த வீடு அவங்களுடையது இந்த வீடு அவங்களுடையது this house is theirs this house is theirs அவங்களே அப்படின்னு சொல்லும்போது themselves themselves அவங்களே விடையை கண்டுபிடிச்சாங்க அவங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க they found the answers themselves they found the answer themselves இப்போ நான் உங்களுக்கு வந்து எல்லா டேபிளுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்ல வந்து பார்த்தா ஒரு இமேஜ்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுக்கலாம் வெல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம் ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிறத விட ஒரு கைடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஸோ யாருக்கு வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9789960549 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் சீக்கிரம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ until then bye